இன்ஜின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மெயின் இன்ஜினை ஒரு சர்க்கிள் ஃபுல்லா ஸ்லோ மோஷன்ல சுத்தி செக் பண்ணணும். அதுக்காக பயன்படுத்துறதா இந்த டர்னிங் கியர். இது நம்ம எங்க பார்க்கலாம்னா மெயின் இன்ஜினோட பாட்டம் பிளாட்ஃபார்ம்ல ஃப்ளைவீலுக்கு பக்கத்துல நம்ம இதை பார்க்கலாம். இந்த டர்னிங் கியரை நம்ம ஃப்ளைவீலோட எங்கேஜ் பண்றதுக்கு முன்னாடி அப் சைடு இண்டிகேட்டருக்காக ஓப்பன்ல வச்சுக்கணும். பிளஸ் ஏர் ஸ்டார்டிங் வால்வை க்ளோஸ்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த டர்னிங் கியரை மெயின் இன்ஜின் ஃப்ளைவீலோட எங்கேஜ் பண்ணி மெயின் இன்ஜினை BDC to TDC ரன் பண்ணச்சல இந்த டர்னிங் கியரோட ஆம்பியர் 40 இருக்கும். அப்போ நம்ம ஈசிஆர்ல இருந்து ஃப்ரீ லூப் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதனால பிஸ்டனுக்கும் லைனருக்கும் நடுவுல ப்ராப்பரா சமநிலையா ஸ்லோ மோஷன்ல லூப்ரிகேஷன் நடக்கும். ஏதாவது வாட்டர் லீக்கேஜ், ஃபியூல் லீக்கேஜ் பிஸ்டன் ஹெட் மேல இருந்ததுன்னா அது இண்டிகேட்டர் காக் மூலமா வெளியே வந்துடும். முக்கியமா இன்ஜினை ஸ்லோ மோஷன்ல சுத்துறதுக்கு காரணமே மெயின் இன்ஜினோட பிஸ்டன் BDC to DDC வரச்சல பிஸ்டன்ல ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னா இந்த டர்னிங் கியரோட ஆம்பியர் 40ல இருந்து அதிகமா போகும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் பிஸ்டன் எங்கேயாவது ஸ்டக் ஆகுது. பிளஸ் ஏதாவது ஹைட்ராலிக் பிளாக் ஏதாவது இருந்ததுன்னா அப்போ ஆம்பியர் இன்க்ரீஸ் ஆகும். இது மூலமா தான் நம்ம பிஸ்டன்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இன்ஜின்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி இன்ஜின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டர்னிங் கியரை பயன்படுத்தி ஃப்ளைவீலை நம்ம ரன் பண்ணுவோம்.